Dear students, next important question in 5 mark and interesting and easiest question is energy conversion during LC oscillation. So, we have learned that energy can be stored in both inductors and capacitors. So, this is a capacitor and this is an inductor. Okay, both are energy storing devices. Here, the energy is stored in the form of charge. Okay, so capacitor is used to store electrical energy. The energy value in the capacitor is Q square by 2C. And here in the coil, the energy is stored in the form of magnetic field around the coil. So the energy stored in the coil or inductor, whatever may be, is magnetic energy. And the value of energy is of Li square. Okay. Now come to the electronic circuit, which consists a capacitor and an inductor. Okay. So this form of circuit is called a tank circuit or oscillatory circuit அப்படினு நம்ம சொல்லுவோம். When energy is given to this circuit, here electrical energy is transferred to the magnetic energy across the coil. Again, the magnetic energy is transferred to the electric energy across the capacitor. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜின்னு மாறி மாறி என்ன ஆகிட்டே இருக்கும்னா the energy is oscillate back and forth between the magnetic field of the inductor and electric field of the capacitor. So an oscillation of definite frequency or generator. அப்போ இந்த மாதிரி இதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி இதுக்கு அக்ராஸாக மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாறும். அகைன் மேக்னெட்டிக் எனர்ஜி இங்கே எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறும். அந்த கன்சர்வேஷன் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதிலேருந்து ஒரு டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி உள்ள வேவ்ஸ் ஜெனரேட் ஆகும். தட் இஸ் கால்டு ஆசிலேஷன். ஸோ இண்டக்டருக்கு எல்ன்னு சொல்லுவோம், கெப்பாசிட்டர் சின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆசிலேஷன்ஸ் ஆர் கால்டு LC oscillation. Now see how LC oscillations are generated அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So this is the cycle of changes happens in the LC circuit. ஒவ்வொரு சேஞ்சஸாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு so this is the circuit, parallel circuit containing the capacitor and the inductor. Okay. Now here the capacitor is fully charged. Upper the whole energy is completely electrical energy stored across the capacitor. இங்கே எதுவுமே எனர்ஜி ஸ்டோர் ஆகலை, அதனால் மேக்னெட்டிக் எனர்ஜி என்னது ஜீரோ. அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ ஸ்டோர் ஆகிரு, எவ்வளோ மேக்ஸிமம் சார்ஜு QM அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு 1/2 QM ஸ்கொயர் பை C அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா. நவ் இட் இஸ் அலோவ்டு டு டிஸ்சார்ஜ். அப்போ இதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் என்ன ஆகுது, இங்கே பாருங்கள் கரண்ட் வெளியே வருது. அப்போ வெளியே அது எதுக்குள்ளே போகுது, இந்த கரண்ட் இந்த இண்டக்டர் வழியாக பாஸ் ஆகும்போது some energy is stored in the inductor. A magnetic field, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே டெவலப் ஆகுது. அந்த கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக டெவலப் ஆகுது. ஸோ த கெப்பாசிட்டர் லோசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஏன்னா இதிலேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால் அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுனால கரண்ட் கிடைக்குது. ஸோ there is a magnetic field is developed across the inductor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ now இங்கே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சா, இங்கே சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் என்ன ஆயிடுச்சு, சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ the amount of energy is ஸ்மால் q போட்டணும், Q ஸ்கொயர் பை 2C. ஸோ இங்கேயும் சம் எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆனதுனால
some magnetic energy store ஆயிருது. அப்போ இங்கே வந்து ஆஃப் Li ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டுருவேன். ஓகேவா? அப்போ the total energy is both the sum of electrical and magnetic energy இருக்கும். Now the capacitor charge in the capacitor is completely exhausted. கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. அப்போ the charge in the capacitor is 0. So electrical energy here is 0. Whole charge is exhausted. எல்லாம் வெளியே போயிடுச்சு. அப்போ ஹோல் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகும்போது அப்போ there is a magnetic field is created around the inductor and the whole energy is magnetic energy. Now the current is maximum. Okay. அப்போ total energy is here magnetic energy. Magnetic energy value வந்து half Lim square. Okay va? Okay. Now even though if there is no charge, the current is still moving in the same direction. Okay. So the magnitude of current என்ன ஆகுது அப்படின்னு கேட்டனா, ஸோ இங்கே சார்ஜஸ் ஃபுல்லாக இல்லாதனால the magnitude of current என்ன ஆகுது அப்படின்னா it get decreases and அப்படியே இது டிக்ரீஸ் ஆகுறதுனால அப்படியே the magnetic field collapses. அப்படியே கொலாப்ஸ் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இட் சார்ஜ் த கெப்பாசிட்டர் அகைன் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட் கேஸில் வந்து மேலே ப்ளஸ்ஸாக இருந்தது, கீழே மைனஸ். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னது ப்ளஸ், கீழே ப்ளஸ், மேலே வந்து மைனஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ த கெப்பாசிட்டர் நவ் சார்ஜஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். Okay, and there is some amount of charges also stored in the capacitor. So there exists both magnetic and electrical energy. So the total energy is the sum of magnetic as well as electrical energy. அப்போ electrical energy வந்து இதில் some amount of charge வந்துருச்சு. அப்போ small q போட்டுக்கிறேன். அப்போ q square by 2c. இதிலிருந்து சம் கரண்ட் வந்து சார்ஜாக மாறி, அதாவது சம் கரண்ட் இதுக்குள்ளே போயிருக்கு. அப்போ இதுலேருந்து கரண்ட் லாஸ் ஆகிருக்கு. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஆஃப் Li ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? ரைட். ஸோ கம் டு நெக்ஸ்ட். ஸோ ஹோல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கொலாப்சஸ் அண்ட் whole charges move to the capacitor and the capacitor is completely charged. So the energy stored in inductor is 0. So whole energy is electrical is stored in the capacitor and the charge get maximum value and the total electrical energy is Qm square by 2c. Use capital Q. Okay. Again what happened? Again it start to discharge. அப்போ இந்த டைரெக்ஷன் ப்ளஸ்லேருந்து தான் வரும். அப்போ இந்த டைரெக்ஷனில் அது என்ன பண்ணுது அப்படின்னா சார்ஜை லாஸ் பண்ணுது. ஸோ த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த இண்டக்டர் அண்ட் இட் கிரியேட் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். இப்போ இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகுது. Okay. And the capacitor loses some amount of charge and once again the energy is stored in both capacitor and inductor. So the total energy is sum of electrical and magnetic energy. So electrical energy is Q square by 2c and magnetic energy is half Li square அப்படின்னு போட்டுடலாம். Now the capacitor exhausted all its charges and the whole energy is magnetic across the inductor. So the maximum current value flows here and a whole magnetic energy is of Lim square. Okay. And once again after it reaching the maximum magnetic field it begins to decay.
அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா த கரண்டோட ஸ்ட்ரென்த் குறையும் போது அது அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகி த கெப்பாசிட்டர் ஒன்ஸ் அகெயின் இட் கெட் சார்ஜஸ் அண்ட் நவ் there is energy is happens in both across C and L. So total energy is sum of electrical as well as magnetic energy அப்படின்னு வந்துடும். So after that it completely collapses the magnetic field. The capacitor is completely charged and the whole energy is electrical and we reach the initial stage. So during this process is repeated and the energy conversion takes place between electric and magnetic. அப்படியே electric and magnetic மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா so there is generation of electrical oscillation. அப்போ இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா as this process is repeated again and again the electrical oscillation of definite frequency are generated. அதிலிருந்து waves generate ஆக ஆரம்பிக்குது. These are known as LC oscillations அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன LC circuit there is ideal inductor or capacitor are used, there is no loss of energy. அதுதான் ஐடியல் அப்படின்றது. அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கல்ங்கிறது அதில் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அப்போ அந்த ஆஸ்லேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மேக்னிடியூடில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய பீக் வேல்யூ மாறாமல் அப்படியே நிரந்தரமாக இட் கண்டினியூ இன்டெஃபினைட்லி அப்படியே போயிட்டே இருக்கும். such an oscillations are called undamped oscillation அப்படின்னு சொல்லுவோம். So here a note is given before the completion of this question. So in practice actually Joule heating effect and radiation of electromagnetic waves இதெல்லாம் இருக்கிறதுனால there is some loss of energy in every electrical circuit. So அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா the amplitude that is the maximum value of current is in each cycle decreases gradually and gets zero after some time. So this is called a damped oscillation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அழகாக ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த ஸ்டேஜஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே இந்த விஷயங்களை எழுதணும்.